ஓகேம்மா, நெக்ஸ்ட்டு யூனிட் 1. சரியா, யூனிட் 1 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்கோப் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சரியா, ஃபஸ்ட் ஹெட்டிங் என்னம்மா அதில், ஸ்கோப் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்கோப் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் ஏப்ஸ் இன் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி, பர்ச்சேஸ், ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங். இதுக்கெல்லாம் வந்து நமக்கு என்ன யூஸ் ஆகுது, நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. They are also able to do the different task of deciding when and where to purchase the raw materials, how to schedule the production, how to exploit the market condition, and how to best to utilize available men, machinery and capital சொல்லியிருக்காங்க. சரியா, இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம், ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா அதோட ஷெட்யூல், அதோட ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும், ஹவு டு எக்ஸ்ப்ளாய்ட் த மார்க்கெட்டில் எப்படி இருக்குது, கண்டிஷன் எப்படி இருக்குது, ஹவு பெஸ்ட் டு யூட்டிலைஸ் அவைலபிள் மென், மிஷினரி, கேபிட்டல், இதெல்லாம் வச்சு போடுறது தான் உனக்கு வந்து இண்டஸ்ட்ரின்னு சொல்லியிருக்காங்க. காமர்ஸ் அண்ட் பிஸ்னஸ், இன்க்ரீஸிங் த சைஸ் ஆஃப் த பாப்புலேஷன் அண்ட் சேஞ்சிங் த ஆட்டிடியூட் ஆஃப் த பீப்புள் டு ஸ்பெண்ட் மோர் காசஸ், இன்க்ரீஸ் இன் த வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் த சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் and changing the attitude of the people to spend more causes, increase in the volume of business சொல்லியிருக்காங்க. and preference of the consumers and changing சொல்லியிருக்காங்க. நியூ ஃபேஷன்ஸ் ஆர் இன்ட்ரடியூஸ்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம ஒரு ஃபேஷன்ஸ் எடுத்தோம்னா பீப்புள் வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, வால்யூம் ஆஃப் பிஸ்னஸில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அது ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ் அண்ட் சேஞ்சிங் த நியூ ஃபேஷன்ஸ் ஆர் அவைலபிள் சொல்லியிருக்காங்க. The marketing methods can be examined and if advantageous, new strategies can be avoided using the appropriate statistical techniques சொல்லியிருக்காங்க. The volume of scales of various products in different regions are to be considered சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வால்யூம்ஸ் ஆஃப் சேல்ஸ் இன் வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸில் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. சரி, அதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து மார்க்கெட் சர்வேல இண்டிகேட் த ப்ராபபிள் டிமாண்ட் ஃபார் த ப்ராடக்ட்ஸ், சேஞ்ச் இன் கன்சியூமர் டேஸ்டஸ், whether a product is a losing demand or whether new products are awaited in the market எக்ஸெட்ரான்னு சொல்கிறாங்க. சரி, ஏதாவது ஒரு நியூ ப்ராடக்ட் வந்து டிமாண்ட் ஆச்சுன்னா, இல்லை நியூ ப்ராடக்ட் வந்து அவைட்டட் இந்த மார்க்கெட்டுனா எக்ஸெட்ரானா, அப்போ அங்கே வந்து இது யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, marketing methods can be examined and if advantageous, new strategies can be evolved using appropriate ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்ஸ் வந்து அங்கே வந்து யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஏதாவது மார்க்கெட்டில் நமக்கு புதுசாக ஏதாச்சும் அட்வான்டேஜாக ஏதாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. வேறு ப்ராடக்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் ஆர் டு பி கன்சிடர். மார்க்கெட் சர்வேயில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, indicate the probable demand for the products, change in consumer taste, whether a product is losing demand or whether new products are awaited in the market etc. சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா limitation of statistics are due to the characteristics of this science சொல்கிறாங்க. statistics is a very useful tools சொல்லிட்டு சொல்கிறாங்க. The limitation of statistics are due to the characteristics of this science சொல்கிறாங்க. statistics is a very useful tool சொல்கிறாங்க. சரியா, அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க ரொம்ப யூஸ்ஃபுல் டூல் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இட் கேனாட் பி யூஸ்ட் ஃபார் ஆல் ப்ரப்போஸ் அண்ட் ஆல் சுச்சுவேஷன் ஆஸ் சீன் பிலோன்னு சொல்கிறது. அது எல்லா ப்ரப்போஸ்லையும் வந்து யூஸ் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. எல்லா சுச்சுவேஷன்லையும் அது வந்து யூஸ் ஆகாது சொல்கிறாங்க. Statistics does not deal with qualities. It is a quantitative science which does not deal with qualitatives directly சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து டஸ் நாட் டீல் வித் குவாலிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஏ குவான்டிடேட்டிவ் சயின்ஸ் விச் டஸ் நாட் டீல் வித் குவாலிட்டிஸ் டைரக்ட்லி சொல்கிறாங்க. சரியா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஏ குவான்டிடேட்டிவ் சயின்ஸ் விச் டஸ் நாட் டீல் வித் குவாலிட்டேட்டிவ் டைரக்ட்லின்னு சொல்கிறாங்க.
இன் கெமிஸ்ட்ரி த ப்ராப்பர்ட்டி குவாலிட்டி ஆஃப் எ கேஸ் இஸ் ஸ்டடிடுன்னு சொல்கிறாங்க. quality of gas is studied. In statistics no quality is studied ன்னு சொல்கிறாங்க. in statisticsல no quality வந்து studied ஆகாதுன்னு சொல்கிறாங்க. but the qualities in terms of numbers frequencies are considered சொல்கிறாங்க. குவாலிட்டிஸ் வந்து என்னமா சொல்கிறாங்க, ஃப்ரீக்வன்சியில் மட்டும்தான் வந்து கன்சிடர் ஆகும்னு சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் மேட்ஸ், நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ரெக்கார்டு cured from a disease so forth may be considered when necessary ன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் மேட்ஸ், நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் க்யூர்ட் வந்து நிறைய டிசீஸில் வந்து க்யூர்ட் ஆகுறாங்க அப்படின்னா அதெல்லாம் எங்கே கன்சிடர் பண்ணுவோம், எங்கே நெசசரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நெசசரி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டஸ் நாட் கன்சிடர் எ சிங்கிள் ஐட்டம் சொல்கிறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சிங்கிள் ஐட்டமில் கன்சிடர் பண்ண மாட்டோம். எ சிங்கிள் ஐட்டம் இஸ் நாட் கன்சிடர்ட் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ சிங்கிள் ஐட்டம் இஸ் நாட் கன்சிடர்ட் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒன்லி அக்ரிகேட் ஆஃப் ஐட்டம்ஸ் இஸ் கன்சிடர்ன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி அக்ரிகேட் ஆஃப் ஐட்டம்ஸ் இஸ் கன்சிடர்ட். This is different from the situation where the doctor treats only one patient at a time. இது வந்து நமக்கு எங்கே வந்து சுச்சுவேஷனாக அக்கர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டாக்டர்ஸ் வந்து ஒரு பேஷண்ட்டில் ஒருத்தரை தான் நம்ம பார்க்க முடியும். அந்த டைமில் நம்ம வந்து நிறைய பேஷண்ட்ஸில் நம்ம பார்க்க முடியாது. சரி, வேறு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கு மட்டும் அவங்க முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு நம்ம போக முடியும். சரி, அதுதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட், all the values should not be the same. All the values should not be the same. The values in statistics has to be different ன்னு சொல்கிறாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் யூஸ் பண்ணுறது எல்லா வேல்யூஸுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். when the amounts of sales in the different periods are considered they will not be equal சொல்கிறோம். the daily products in a factory will not be same. சரி, டெய்லி ப்ரொடக்ஷன் ஒரு ஃபேக்ட்ரியில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதோட ப்ரொடக்ஷன் வந்து நமக்கு வந்து என்ன ஆகும், ஒரே சேமாக இருக்காது. பட் இன் ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி லெபார்ட்டரி த ரீடிங் ஆர் சேம் as long as the condition remains the same. remain the same. In statistics the observations differ from one another சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து அங்கே வந்து டிஃபர் ஆகிட்டே தான் இருக்கும். சரியா, ஒரு அப்ளிகேஷனுக்கும் இன்னொரு அப்சர்வேஷனுக்கும் அங்கே வந்து டிஃபர் ஃப்ரம் ஒன் அதர்ன்னு சொல்கிறோம். Inductive logic is applied. Under the induction a sample is observed and generation for the whole population is made from the sample observation சொல்கிறாங்க. Under the induction a sample is observed and generations for the whole population is made from the sample observation சொல்கிறாங்க. சரியா, almost all statistical inquiries are of this type ன்னு சொல்கிறாங்க. almost all the statistical inquiries are of this type. Some statistical may involve a population surveys. Even on such occasion deductive logic is not used ன்னு சொல்கிறாங்க. Some statistical surveys may be involved population survey. Even on such occasion deductive logic is not used. சரி, அங்கே வந்து நமக்கு வந்து என்ன யூஸ் ஆகாது, பாப்புலேஷன் சர்வேல எடுக்கும் போது ஆனால் அக்கேஷனில் டிடக்டிவ் லாஜிக் வந்து நாட் யூஸ்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் அண்ட் டேபிளேஷன் சொல்லியிருக்காங்க. அது என்ன கிளாசிஃபிகேஷன் அண்ட் டேபிளேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்காங்க. கிளாசிஃபிகேஷன் அண்ட் டேபிளேஷன் த கலெக்டட் டேட்டா ஆஃப்டர் த கிளாசிஃபிகேஷன் அண்ட் டேபிளேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the collected data after the synchronity need to be classified in order to make the data fit for analysis and interpretation. சரி, இது வந்து நமக்கு என்ன எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
டேட்டா வந்து ஃபிட்டாக இருக்கா, அனலைஸ் பண்ணுறதுக்கு ஃபிட்டாக இருக்கா, இன்டர்பிரிட்டேஷனாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு கிளாஸிஃபிகேஷன் யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த அனலைஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேட்டா இஸ் கிளாசிஃபைட் அண்ட் டேபிளேஷன் சொல்லியிருக்காங்க. The first step in the analyze and interpretation of data is classification and tabulation சொல்லியிருக்காங்க. The classification is the first step in tabulation சொல்கிறோம். இப்போ டேபிளேஷன் நம்ம போடணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கிளாஸிஃபிகேஷன் அது என்ன டைப்புன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கிளாஸிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு வந்து கிளாஸிஃபிகேஷன் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் இன் டேபிள். அது கிளாஸிஃபிகேஷன் நமக்கு தெரியணும். Even though the phrases the classification tabulation is used, the proper classification aims a proper tabulation சொல்கிறாங்க. Classification. It is a process of arranging the data on the basis of some common characteristics possessed by them. சரியா என்னம்மா சொல்லியிருக்காங்க, இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் அரேஞ்சிங் த டேட்டா ஃபைண்ட் அப் பண்ண அரேஞ்ச் பண்ணுறோம். அது வந்து பேசிஸ் ஆஃப் சம் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் possessed by them. Example, if the sex is the basis for classification சரியா அது என்னம்மா சொல்லியிருக்காங்க, செக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அது பேசிஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் யூஸ் ஆகுது. அது வந்து மேல் செக்ஸா ஃபீமேல் செக்ஸான்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அங்கே கிளாஸிஃபிகேஷன் நமக்கு தேவைப்படும். Then all the male populations will be grouped together on one side and female population on the other side சொல்கிறாங்க. சரியா likewise, if the age is the basis of classification, the person of the same age will be grouped together and so on சொல்லியிருக்காங்க. சரியா என்னம்மா சொல்லியிருக்காங்க, இப்போ ஒரு ஏஜ் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு அவங்க என்ன ஏஜ் அதுக்கு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், நம்ம அவங்க என்ன லெவல் கேட்டகரி அவங்க எந்த பேசிக் கிளாஸிஃபிகேஷனில் இருக்காங்க. த பர்சன் ஆஃப் தி சேம் ஏஜ் வில் பி குரூப்டு டுகெதர். அந்த குரூப்பெல்லாம் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணி ஒரு குரூப் டுகெதர் சொல்கிறாங்க அண்ட் ஸோ ஆன். சரியா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேபிளேஷன். டேபிளேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the tabulation may be defined as the logical and systematic arrangement of statistical data in rows and columns சொல்லியிருக்காங்க. லாஜிக்கல் அண்ட் சிஸ்டமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ் சொல்கிறாங்க. சரி அப்போது ரோஸ் காலம்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாஸில் வந்து பார்க்கணும் அப்படின்னா அப்போ அந்த டேபிளேஷன் நமக்கு யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. It is designed to simplify the presentation and felicitation comparison and analysis சொல்லியிருக்காங்க. சரி இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is designed to simplify the presentation and felicitate the comparison and analysis சொல்லியிருக்காங்க. சரி காலம் வந்து வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும் அண்ட் காலம் வந்து வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டில், அதே வந்து ரோ வந்து அண்ட் ரோ ஆர் ஹாரிசன்டல் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும் சொல்லியிருக்காங்க. சரியா காலம் வந்து வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டில், சரியா என்னம்மா கொடுத்துருக்காங்க நமக்கு, காலம்ஸ் ஆர் வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் ரோஸ் ஆர் ஹாரிசன்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரி அதுக்கு அப்ஜெக்டிவ்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு கிளாரிஃபை த அப்ஜெக்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேட்டர் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அது என்ன அப்ஜெக்டிவ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்படின்றத கிளாரிஃபை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டு சிம்ப்ளிஃபை த காம்ப்ளெக்ஸ் டேட்டா. அது வந்து காம்ப்ளெக்ஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா சிம்ப்ளிஃபை பண்ணி டேட்டாஸ் போட்டிருக்காங்க. டு ப்ரெசன்ட் த ஃபேக்ட்ஸ் இன் த மினிமம் ஸ்பேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. டு ப்ரெசன்ட் த ஃபேக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன் மினிமம் கொஞ்சம் ஸ்பேஸில் வந்து அந்த ஃபேக்ட்ஸ் வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. டு ஃபெலிசிட்டேட் த கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. டு ஃபெலிசிட்டேட் த கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். அந்த அன்ப்ராசஸ்டு ஃப்ரெஷ்லி கலெக்டட் டேட்டா இஸ் கால்ட் த ரா டேட்டான்னு சொல்கிறாங்க. சரியா ஓகே என்னம்மா கொடுத்துருக்காங்க நமக்கு மெத்தட்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த அன்ப்ராசஸ்டு ஃப்ரெஷ்லி கலெக்டட் டேட்டா வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக கலெக்ட் பண்ணுற டேட்டாஸ் இஸ் கால்ட் த ரா டேட்டா. த டேட்டா அரேஞ்ச்ட் இன் அன் ஆர்டர் இஸ் கால்ட் த அரே டேட்டான்னு சொல்கிறோம். அப்போ டேட்டான்னு அரேஞ்ச் பண்ணுற அந்த ஆர்டர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரே டேட்டான்னு சொல்லியிருக்காங்க. த ரா டேட்டா இஸ் கிளாஸிஃபைட் இன் 3 மெத்தட்ஸ். சரி நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் அந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம்னா 3 மெத்தட்ஸாக கிளாஸிஃபை பண்ணுவோம். ஒன்று வந்து இண்டிவிஜுவல் சீரீஸ், இன்னொன்று வந்து டிஸ்க்ரீட் சீரீஸ், இன்னொன்று வந்து கண்டினியூஸ் சீரீஸ். அதில் நம்ம கிளாஸிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ், ஒவ்வொரு டைப்பும் நம்ம வந்து
த்ரீ சீரீஸில் நம்ம பார்க்குறோம். அது அவங்க கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவல் சீரீஸ், டிஸ்கிரீட் சீரீஸ், கண்டினியூஸ் சீரீஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் சீரீஸ். இன் இண்டிவிஜுவல் சீரீஸ் த வேல்யூஸ் ஆர் ரிட்டன் இண்டிவிஜுவலின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன் இண்டிவிஜுவல் சீரீஸில் வந்து நமக்கு என்னவா சொல்லியிருக்காங்க, த வேல்யூஸ் ஆர் ரிட்டன் இண்டிவிஜுவலின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த வெயிட் ஆஃப் 10 fishes is written accordingly to the serial number சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆர் an ascending order ஆர் an descending orderன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, இப்போ இண்டிவிஜுவல் சீரீஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூஸ் எல்லாம் அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், த வெயிட் ஆஃப் 10 fishes இஸ் ரிட்டன் அக்கார்டிங்லி டு தி சீரியல் நம்பர் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு தி சீரியல் நம்பரில் ஆர்டராக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆர் அதர்வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு கீழே டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் சீரீஸு. சரி, இண்டிவிஜுவல் சீரீஸ்னால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the weight of 10 fishes, சரி, weight of 10 fishes in grams arranged accordingly to serial number சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் சீரீஸ் என்னமா சொல்லியிருக்காங்க, weight of 10 fishes in grams இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, arranged accordingly to serial numberன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, serial number 1 2 3 etc. 10. weight in grams 4 3 6 7 9 5 6 4 8 4ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் சீரீஸில் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் சீரீஸ் weight of 10 fishes in grams arranged in ascending orderன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் சீரீஸில் பார்த்தீங்கன்னா என்னம்மா சொல்லியிருக்காங்க, இந்த வெயிட் வந்து 10 ஃபிஷ்ஷஸ் வந்து கிராம்ஸில் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரி, அவங்க கொடுத்துருக்கிறது வந்து அன்அரேஞ்சிங் ஆர்டர்ஸில் இருக்குது, அதை நம்ம அரேஞ்ச் பண்ணி ஆர்டர்ஸில் எழுதியிருக்கோம். சரி, அவங்க கொடுத்த வெயிட் கிராம்ஸ் வந்து எப்படிமா இருக்குது நமக்கு 4 3 6 7 9 5 6 4 8 4ல் இருக்குது. சரி, இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர்ஸில் ஃபஸ்ட்டு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா, இப்போ அரேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன வரும் நமக்கு 3 4 4 4 5 6 6 7 8 9. சரியா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப் 2 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க்ரீட் சீரீஸ். டிஸ்க்ரீட் சீரீஸில் நமக்கு ஐட்டம்ஸ் வந்து ஹேவிங் த சேம் வேல்யூஸ் ஆர் குரூப் டுகெதர்ஸாக இருக்கும்னு சொல்கிறேன். டிஸ்க்ரீட் சீரீஸில் நமக்கு எப்படிமா இருக்கும், நமக்கு ஐட்டம்ஸ் வந்து ஹேவிங் த சேம் வேல்யூஸ் ஆர் குரூப் டுகெதர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் in the above table 3 fishes are having the same weight 4 grams-ன்னு சொல்கிறோம். அப்போ சிமிலர்லி 2 fishes are having the same weight 6 grams-ன்னு சொல்கிறோம். சரியா, அப்போது 3 ஃபிஷ்ஷஸும் உனக்கு வந்து சேம் வெயிட்டு 4 கிராம்ஸ் கிடச்சிச்சின்னா அப்போ 2 ஃபிஷ்ஷஸோட வெயிட் பார்த்திங்கன்னா அதே சேம் 6 கிராம்ஸில் காமிச்சிருக்குது. சரியா, அதுதான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அது டிஃபராக இருக்குது இல்லையா. அப்போது ஸோ த டேட்டாஸ் ஆர் அரேஞ்ச்ட் ஆஸ் ஃபாலோஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் 3.14 கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டிஸ்க்ரீட் சீரீஸ் வெயிட் இன் கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா 3 4 5 6 7 8 9 கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா 1 3 1 2 1 1 1. சரியா, ஸோ த டேட்டாஸ் ஆர் அரேஞ்ச்ட் ஆஸ் ஃபாலோஸ். continuous series. சரியா, in continuous series the data are presented with class intervals. In this method the data is divided into classes. The first classes and the last class are fixed by seeing the lowest and highest values. சரியா, இங்கே எப்படி டேட்டாஸ் வந்து கிளாஸிஃபை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் அந்த லாஸ்ட் கிளாஸ் ஆர் ஃபிக்ஸட் பை சீயிங் த லோயஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் வேல்யூ. அப்போ அந்த வந்து ஃபிக்ஸ் பண்ணுற அந்த ஃபஸ்ட் கிளாஸ் லாஸ்ட் கிளாஸ் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த வேல்யூஸோட லோயஸ்ட் வந்து ஃபஸ்ட் கிளாஸாகவும் ஹையஸ்ட் வந்து லாஸ்ட் கிளாஸாகவும் பார்ப்பாங்க.
சரியா, அந்த லோயஸ்ட் அந்த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் த ஈச் கிளாஸஸ் ஆர் கால்ட் கிளாஸ் லிமிட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்குற அந்த ஹையஸ்ட் லோயஸ்ட் நம்பரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் லிமிட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, த லோயஸ்ட் நம்பர் இஸ் கால்ட் த லோயஸ்ட் லிமிட் அண்ட் ஹையஸ்ட் நம்பர் இஸ் கால்ட் த அப்பர் லிமிட்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா லோயர் லிமிட் அண்ட் அப்பர் லிமிட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த கிளாஸ் லிமிட்ஸ் ஆர் மேட் இன் 3 மெத்தட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த கிளாஸ் லிமிட் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கம்மா, class limits are made in 3 methods, namely exclusive method, inclusive method, open end class method சொல்லிட்டு சொல்கிறாங்க. In exclusive methodல the class interval are formed in the following method சொல்கிறாங்க. exclusive methodல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா following methodல தான் class interval வந்து இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 10, 10 to 20, 20 to 30 or otherwise 0 to 10, 5 to 10, 10 to 15. சரியா, 0 to 5 ஆர் அதர்வைஸ் எப்படி இருக்கும் 5 to 10, 10 to 15ல் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னம்மா கொடுத்துருக்காங்க நமக்கு டயக்ராமேட்டிக் ப்ரெசன்டேஷன் ஆஃப் டேட்டான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது என்ன ப்ரெசன்டேஷன் ஆஃப் டேட்டானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் a visual form of presenting the dataன்னு சொல்லியிருக்காங்க. Presentation of data helps easy understanding. It facilitates the comparison of data. It helps for the quick arrival of inferenceன்னு சொல்லியிருக்காங்க. Data are presented in 2 methodsன்னு சொல்கிறாங்க. சரியா, இது என்ன சொல்லியிருக்காங்கம்மா, இது வந்து ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் சொல்கிறாங்க. இட் ஃபெலிசிட்டேட் த கம்பேரிசன் ஆஃப் டேட்டான்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ குயிக் அரைவல் ஆஃப் இன்ஃபரன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இல்லை டேட்டாஸ் வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 மெத்தட்ஸில் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. தெர் ஆர் டயக்ராமேட்டிக் ப்ரெசன்டேஷன் அண்ட் கிராஃபிக் ப்ரெசன்டேஷன் சொல்கிறாங்க. presentation of data, the diagrammatic presentation சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து graphic representation சொல்லியிருக்காங்க. In diagrammatic presentations the data are presented in the form of diagrams such as bars, cycles, maps, cartograms, etc. In graphic representation the data are presented in the form of graphs. சரி, in diagrammatic presentation பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the data are presented in the form of diagrams சொல்லியிருக்காங்க such as bars, cycles, maps, cartograms, etc. சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. In graphical representation the data are presented in the form of graphs சொல்லியிருக்காங்க. In diagrammatic presentation, the data are presented in the form of diagrams such as bars, cycles, maps, cartograms, etc. சொல்லியிருக்காங்க. In graphical presentation, the data are formed in the form of graphs, presented in the form of graphs சொல்லியிருக்காங்க. சரியா, diagram one of the main function of statistics. சரியா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டயக்ராம்னா என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா உனக்கு என்னம்மா சொல்லியிருக்காங்க, எப்படி இருக்கும் டயக்ராம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இருக்கும், சர்க்கிள்ஸில் இருக்கும், மேப்ஸ், கார்ட்டோகிராம்ஸ் எக்ஸெட்ராவில் இருக்கும். சரியா, அதே வந்து கிராஃபிக் ரெப்ரசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் ஆர் ப்ரெசன்டட் இன் ஃபார்ம் ஆஃப் கிராஃப்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. Next diagram. One of the main functions of statistics is to simplify the complex data சொல்லியிருக்காங்க. அது வந்து எதை சிம்பிளிஃபை பண்ணுமா, நமக்கு காம்ப்ளெக்ஸ் டேட்டா வந்து சிம்பிளிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. A diagram is drawing or designed to explain or illustrate something சொல்லியிருக்காங்க. சரியா, diagram is drawing or designed to explain illustrate something.
நெக்ஸ்ட்டு பாருங்கன்னா லைன் டயக்ராம் இருக்குது, பை டயக்ராம் இருக்குது, கார்ட்டோகிராம்ஸ் இருக்குது, பார் டயக்ராம், பிக்டோகிராம். சரியா? ஃபஸ்ட்டு அதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி லைன் டயக்ராம். A line diagram is the line diagram is a diagram where the statistical data are represented in the form of straight linesல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. லைன் டயக்ராமில் நமக்கு எப்படிமா இருக்கும், நமக்கு இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் சொல்லியிருக்காங்க. This is the simplest of all the diagrams. This is the simplest of all the diagrams சொல்லியிருக்காங்க. On the basis of the size of the figures, the height of lines are drawn சொல்லியிருக்காங்க. The lines are drawn சொல்லியிருக்காங்க. The distance between the lines is kept uniform. It make comparison easy சொல்லியிருக்காங்க. This line diagram is not attractive, so it is a less important சொல்லியிருக்காங்க. சரியா? என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் வந்த லைன்ஸ் வந்து யூனிஃபார்மாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லைன்ஸ் வந்து ஸ்கெப்ட் யூனிஃபார்ம் சொல்லிட்டு இட் மேக் த கம்பேரிசன் ஈஸின்னு சொல்லிட்டு அப்போ இருந்தால் தான் கம்பேரிசன் ஈஸி சொல்லிட்டுருக்காங்க. திஸ் லைன் டயக்ராம் இஸ் நாட் அட்ராக்டிவ், ஸோ இட் இஸ் வெரி லெஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ அந்த லைன் டயக்ராம் வந்து நமக்கு அட்ராக்டிவாக இருக்கணுன்றது இல்லை, அதனால் அது வந்து லெஸ் இம்பார்ட்டண்ட்டாக தான் நம்ம கொடுக்க முடியும். சரி, illustration பார்த்தீங்கன்னா the traffic survey shows the following flow of vehicles passing a particular point during an hour சொல்லியிருக்காங்க. traffic survey வந்து நம்ம சொல்லியிருக்காங்க shows the following flow of vehicles passing through a particular point during an hour. Draw a line diagram. A traffic survey, the vehicles frequency. ஃபஸ்ட்டு வந்து vehicles என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கார் என்னென்ன vehicles அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்ஸ் இருக்குது, லாரிஸ் இருக்குது, மோட்டார் சைக்கிள்ஸ் இருக்குது, பஸ்ஸஸ் இருக்குது. சரி, ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 45, 22, 6, 3. இதெல்லாம் ஒரு டோட்டல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 76. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கார்ஸ், லாரிஸ், மோட்டார் சைக்கிள்ஸ், பஸ்ஸஸ். சரி, வெஹிக்கிள்ஸ் லைன் டயக்ராம். The length or height of each line represents the frequency சொல்லிட்டு அப்போ ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி நமக்கு எதை ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லைன்ஸ் வந்து அந்த வெஹிக்கிள்ஸை வந்து அதோட லென்த் ஹைட்டையும் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஃப்ரீக்வன்சி வந்து ரெப்ரசன்ட் த ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சின்றது அந்த சைடில் அந்த ஒய் ஆக்சிஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து வெஹிக்கிள்ஸ், ஃப்ரீக்வன்சி வந்து ஒய் ஆக்சிஸ். அது 0 to 25, 50. அதுக்குள்ளே நம்ம கார்ஸ் வந்து எவ்வளோ இருக்குமா இருக்கும் 45. இப்போ 45னா நமக்கு எங்கே வரும், நமக்கு 50க்கு கொஞ்சம் கீழே வருமா நமக்கு டாட்டு, அதனால் 45 அது. நெக்ஸ்ட் லாரிஸ் பார்த்திங்க அப்படின்னா 22 வந்து எங்கே வரும் நமக்கு 20. அந்த ஃப்ரீக்வன்சியில் பார்த்திங்கன்னா 25 கொஞ்சம் கீழே வருமா, ஆனால் அந்த லைன்ஸ் வந்து என்ன ட்ராப் பண்ணியிருக்கோம் நம்ம 25. ஓகேம்மா, என்ன பாருங்கள். இது வந்து என்னமோ 22 இங்கே வருமா நமக்கு, அதனால் அது 22. நெக்ஸ்ட்டு காசு பார்த்திங்கன்னா 45, அதனால் இங்கே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தா மோட்டார் சைக்கிளுக்கு கொஞ்சம் இங்கே கீழே வருமா, அதனால் அது 6. நெக்ஸ்ட்டு பார்த்தா பஸ்ஸஸ், அதுக்கும் கீழே, அதனால 6. ஓகேவா, 3. டோட்டலாக பார்த்திங்கன்னா லைன் டயக்ராம்ஸ் ட்ரான். ஓகேவா. The length or height of the each line represent the frequency. சரியா, ஓகேவா. அப்போ இதெல்லாம் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு, நமக்கு ஃப்ரீக்வன்சி வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. லென்த்தும் ஹைட்டோட ஈச் லைனோடது பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. Up to this we complete it. After next class we will see the next topic. Okay, bar diagram. Vertical bar diagram is a horizontal bar diagram. Okay வா, சரி, அது நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். Up to this we complete it.